முடிய வெட்டி என்ன பண்றது? அங்கதான் இல்லையே வெட்டுறதுக்கு ஒண்ணும். பரம்பரை தானே இந்த பரம்பரை. இது ஒரு கட்சி, இது ஒரு ஆட்சி, இது ஒரு முதலமைச்சர், அது ஒரு முரட்டு தொண்டன் வேற. வணக்கம் and welcome to Times of Republic, Times Debate, Political Uncut with CP Navin, editor and publisher, Times of Republic. இங்க பாருங்க, திரும்ப ஏதாவது பேசுறோம் ஒரே ஏறி மண்டை உடைச்சு அம்மா அவர் என்னமா சொன்னாங்க கொஞ்சத்துக்கு முன்னாடி? மாறி மாறி பேசுறாங்க. என்ன கூடாது, என்ன கோவப்படக்கூடாது. சும்மா நாங்க 2000 கொண்டாடி கூட வச்சுப்போம், 20000 கொண்டாடி கூட வச்சுப்போம். ஆமா, அதுல என்ன இருக்குன்னா நாங்க வந்து வரது போறதுன்னு தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. இந்தயா அரசு அனுமதிக்கும் பட்சத்துல யாரு வேணாலும் எத்தனை பொண்டாட்டி வேணாலும் கட்டிக்கலாம். சட்டம் அனுமதிக்கலாம். அனுமதிக்காததுனாலதானே தாயாருன்னு அப்படியே ஒரு புதிய விளக்கத்தை. அவ்வளவுதான், சட்டம் அனுமதிச்சாதான். இப்போ இவங்களோட கருத்துனாலதான் டெய்லி பாலியல் நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஐயோ, எத்தனை பேர் வேணா வச்சுக்கலாம், எத்தனை பேர் வேணா அனுபவிக்கலாம், எந்த பெண்ணையும் தொடலாம். அப்ப பெண்கள் இல்லையா? சும்மா இரு. பொண்டாட்டிக்கு என்ன தனியா இருக்கு? அம்மா அவர் சொல்றது பயப்படா தெரியல. ஐயா பயந்து பாத்துக்க. அவர் என்ன தெரியுமா சொல்லுவாரு கெத்தா, சுப்ரீம் கோர்ட்டே ஆர்டர் போடுச்சு, யார் யாராலும் வச்சுக்கலாம். சொல்லுங்க, அதை நல்லா சொன்னீங்களே. சொல்லுங்க வாயால என்ன வாயால உறவு முடியதானே முடிய வெட்டி என்ன பண்றது? அங்கதான் இல்லையே வெட்டுறதுக்கு ஒண்ணும். கொத்தா முடிச்சு வெட்டி விடணும். நீங்க படையே வரட்டும், உங்களை மேல கை வச்சா தொலைஞ்சான் நறுக்கிறோம். நறுக்கி சரி ஆட்டம் போடுறீங்க. நறுக்கிறது சரி. மீடியாவில் 1000 கல்யாணம் 2000 கல்யாணம் கேட்டா தசரதம் பண்ணாரா? தசரத பரம்பரை, தசரத பரம்பரை, தசரத பேர கொள்ளு பேர பரம்பரை தானே இந்த பரம்பரை. பக்கத்துல நவீன் இருக்கிறதுனால உனக்கு குளிர் இல்ல இல்ல ஐயா, அதெல்லாம் என்ன ஒரு சரி ஐயா, நம்ம அரசியல் பேசுவோம். இருங்க. அதாவது 75ஆம் ஆண்டு அறிவு திருவிழான்ற பேர் எதுக்கு வந்துச்சுன்னு சொல்லிட்டு திரு மு க ஸ்டாலின் ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. சரியா? அந்த பேர் எதுக்கு வச்சாலும் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அவர் என்ன திரும்ப விளக்கம் கொடுத்தாரு? முதல் தலைமையகம் பேர் வந்து அறிவகம்மா. சரி, சரியா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கலைஞர் கட்டியது பேரு அறிவாலயம்மா. சரி, அதனால இந்த அறிவு திருவிழா வச்சிருக்கோம். ஆமா, அப்படி இல்ல, எல்லாம் அரியிலேயே ஆரம்பிக்குதுல. அதுக்கு தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என்ன தெரியுமா? கழுதைக்கு பேரா முத்துமாலை சொல்லுவாங்க. பேசுறது பூரா கழுதைக்கு பேரு முத்துமாலை. அறிவாலயம்னு பேரு வச்சாங்க. உள்ளுக்குள்ள அறிவாலி ஒருத்தனாவது இருக்கானா? ஏதோ சிறப்பா சொல்ல போறாரு முதல்வர், ஏதோ சொல்ல போறாரு. மாநாட மார்பாட வெக்கமா இல்ல நடந்துட்டு இருக்கு. உன்னால ஒண்ணு கூட பண்ணிக்க முடியாது. நீ என்னதுக்கு அதை பத்தி பேசுற? நீங்க போடுங்க நீங்க போடுங்க நீங்க போடுங்க அப்படின்னு மார்க் போட்டு உட்கார்ந்தார் முதலமைச்சர். மாண்புமிகு முதலமைச்சர் மார்க் போட்டு கொண்டு அமர்ந்திருந்தார்.
இதுல குட்டி தம்பி வேற வந்து சொல்றாங்க, இந்த கூட்டம் சார் முதலமைச்சர், நான் உடனே ஓடி போனேன். என்ன ஆயிடுச்சு? எங்க ஓடி போச்சா? ஏதோன்னு இது கோபாலபுரத்து அந்த கோல்மால்புரத்துக்கு போனா மேலப்போ உனக்கு காத்திருக்கு ஸ்பெக்ட்ரம் ராஜா, அப்புறம் அந்த துரைமுருகன் எல்லாரும் மேல போனோடனே இந்த மாதிரி என்ன அதுல சாக்கப்பா போட்டுட்டு அப்படின்னு. இதுதான் ரொம்ப முக்கியம். மாநாட மாறுபாடல தலைப்புல சாக்கப்பா போட்டதுதான் ரொம்ப முக்கியம். இது ஒரு முதலமைச்சர் முக்கியமான வேலையா உட்கார்ந்து அப்படி அழைத்து இதை சொல்கிறாராம். இது ஒரு கட்சி, இது ஒரு ஆட்சி, இது ஒரு முதலமைச்சர். அது ஒரு மோட்டு தொண்டன் வேற. என்ன ரொம்ப ஓவரா கொஞ்சிருக்கீங்க ரெண்டு பேரும். ஐயா சரி ஐயா, துப்புரவு பணியாளர்களுக்கு அவன் வாழ்க்கையை கெடுத்து குடிச்சவர் ஆகி போட்டீங்க, நாசம் பண்ணி ஓடு எடுத்து வந்துட்டீங்க. சரி, இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு விஷயத்தை அறிவிச்சிருக்கீங்க, நல்ல திட்டம், உணவு திட்டம் அறிவிச்சிருக்கீங்க. ஓகே ரைட், 3 வேளை உணவுன்னு சொன்னீங்கன்னா 3 வேளை தான் உணவு ரைட். அதுல வந்து பாத்தீங்கன்னா முதல் நாள் உணவு போடும்போது நடராத்திரில போய் 4வது உணவும் தருவாங்க. நான் என்ன சொல்றேன்னா, அதாவது குப்பை லாரியில வச்சு கொண்டு போய் கொடுக்குறாங்க. இன்னைக்கு வெக்கமா இல்ல, ஸ்டாலினுக்கு கொண்டு வந்து கொடுத்தா வாங்கி சாப்பிடுவாரா? அந்த நரிக்குற ஒரு வீட்டுல போயிட்டு அப்படி பிளேட்ல வச்சு அந்த அம்மா ஹோட்டல்ல இருந்து வந்துச்சு வடை, அப்படியே அப்புறம் மசாலா தோசை, இதெல்லாம் அங்க அப்படியே வச்சு. நரிக்குற வீட்டுல டெய்லி வடை மசாலா தோசை சமைச்சு சாப்பிடுறாங்களா? சரி, அது அவங்க ஆசையா சாப்பிட்டே இருக்கும் பொழுது, சார் அதை கொஞ்சம் சாப்பிடுங்க உடனே அவர் எடுத்து சாப்பிட்டாரு. சாப்பிட்ட உடனே அந்த அம்மா உடனே இது உங்களுக்கு ஆசையா செஞ்சுச்சு புறாக்கறி உடனே ஐயோ அப்படின்னு காட்டு பொறாக்கறி செஞ்சு வைக்கணும். என் தலை வேணா புறா குண்டு மாதிரி இருக்குமா, அதுக்காக நான் புறாக்கறியா சாப்பிட முடியாது அப்படிங்கிற மாதிரி. ஐயா ஐயா அதாவது ரொம்ப ரொம்ப தரங்கட்டு சாப்பிட்டோம் வேணான்னு சொல்லல. அதுக்காக வந்து ஒரு தூய்மை பணி செய்யற அந்த குப்பை வண்டி அதுல சாப்பாடை கொண்டு கொடுத்தா அப்ப நீங்க மனிதனா நினைக்கிறீங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதேதான் இதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் சாப்பிட வைக்கிறேன்னு சாப்பிட வைங்க, தப்பு இல்ல, அதை நான் பாராட்டுறேன். உள்ளபடியே சாப்பிட வைக்கிற பேர் அப்படின்னு உங்களை அதே கோட்டை போட்டு வச்சா பக்கத்துல குறை சாப்பிட வைப்பீங்களா? உங்க வீட்டுல எல்லாரும் அப்படிதான் சாப்பிடுறீங்களா? நான் ஒரு பாயிண்ட் சொல்லிட்டுமா, இதே என்ன பண்றாங்க, நீ வந்து ஒரு அதிகாரிகள் புடைசூழ ஒரு இன்ஸ்பெக்ஷனுக்கு வரும்பொழுது ஷார்ட்ஸ் போட்டுக்கிட்டு வர துணை முதலமைச்சரா இருந்துட்டு வெக்கம் இல்லாம பெண் அதிகாரிகள் இருப்பாங்க, யார் இருப்பாங்க துணை காமிச்சு வர. அதே மாதிரி ஆனா அவங்கள தூய்மை பணியாளர்களை கோட்டை மாட்டிட்டு சாப்பிட போறவாங்களா? எந்த தூய்மை பணியாளராவது சாப்பிடும்போது கோட்டை மட்டும் போறவாங்களா? அப்ப என்ன சொல்ல வர நீ? இந்த பணியில இருக்கும் பொழுது உனக்கு நான் போடக்கூடிய பிச்சை அப்படின்னு சொல்ல வரியா? அதனால ஒண்ணு இருக்கு சார், அது அப்படியே சேர்த்துப்போம். இல்ல உமக்கு என்னத்துக்கு அங்க வலிக்குது? நான் சொல்றேன் என்ன பிரச்சனை, அது அவங்களுடைய பிரச்சனை, அது அரசாங்கம் பாத்துக்கிறாங்க. அது அந்த மாநகராட்சி பண்ணுது, அந்த மாநகராட்சி பண்ண தப்பு சாப்பாடு கொண்டு போனோம். ஒண்ணு இந்த மாதிரி குப்பை எடுத்துட்டு போனது தவறு, அது மாநகராட்சியுடைய கமிஷனர் பண்ண தப்பு. முதல் முறை நடக்கல இஃப்தார் நோம்புக்கு முஸ்லிம் சகோதரர்களுக்கும் இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மாநகராட்சியில குப்பை தான் சாப்பாடு இருக்கு. 2வது முறை இப்ப நான் என்ன சொல்றேன்னா, முதல்வர் அவர்கள் வந்து பெரிய ஒரு விஷயம் பண்ணிட்டாராம். அவங்க டேபிள் எல்லாம் உட்காந்து சாப்பிட்டு இருக்கும் போது துப்புரவு பணியாளர் தட்டுல போயிட்டு அப்படி ஒரு வாய் எடுத்து அப்படி சாப்பிடுறாரு. உடனே ஒரு சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா முதல்வர் செய்த அதிசய செயல் அப்படின்னு போடுறான். ஆனா மக்கள் எப்படி பாக்குறாங்கன்னா, இல்ல சார் மக்கள் எப்படி பாக்குறாங்கன்னா, குடும்ப புத்தியை காமிச்சிட்டியே அப்படின்ற மாதிரி. அந்த அம்மா உணவகத்துக்கு போனாரு, அங்க போயிட்டு டேஸ்ட் பண்றாராம். சாம்பார் எடுத்து இப்படி டேஸ்ட் பண்ணிட்டு வாயில இருந்து எடுத்து அப்படியே தீ போடுறாரு. சார் கமெண்ட்ல வந்தது இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொன்னோம், திரும்ப எங்க சோத்திலே கையை வைக்கிறீங்க முதல்வர், சம்பளம் உயர்த்தி கொடுக்கல, இந்த மாதிரி அநியாயம் சோத்தை போட்டு திரும்ப எங்க சோத்தை கை வைக்கிறீங்க. மக்கள் செத்துக்கிட்டு இருக்கான், வேலை இல்ல, தூய்மை மேல போராடிட்டு இருக்கான், அவங்க ஒரு தீர்வு கொடுக்கல. இன்னொன்னு இந்த மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட்ல ஏன் சார் இவ்வளவு டிராமா பண்றீங்க?
ஏன் சார் இவ்வளவு டிராமா பண்றீங்க? நான் சொல்றேங்க, இந்த டிராமா எங்க ஆரம்பிச்சது தெரியுமா? சுமார் 75 இருந்து 80 ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரு டிடிஆர் ஒழுங்கா வேலை செய்யாததுல இருந்து ஆரம்பிச்சு. அன்னைக்கு அந்த ரயில் கக்கூஸ்ல வந்த சனியன் தான் நம்மளை இன்று வரைக்கும் ஆட்டி படைக்கிறான். அவன் தூங்குனதுனால நம்மள சாவறோம். திருவாரூர்ல இருந்து திருக்குவளையில இருந்து திருட்டு ரயிலில் வந்த ஒரு கும்பல் செய்கின்ற அட்டகாசம் இன்று வரையில் நடந்து கொண்டிருக்கிறது. அறிவு சூனியமே. சென்னையில இருந்து அவங்க வந்து சேலத்துக்கு போறதுக்கு டிக்கெட் வாங்க சொல்லி பணம் கண்ணதாசன் தான் கொடுத்து கண்ணதாசன் அதாவது எலுமிச்சம்பழம் சாத்துக்குடி இருந்தது, சாத்துக்குடி எடுத்து நாங்க திருடி தின்னோன்னு. ஆமா, அந்த கண்ணதாசன் போய் காசை வாங்கிட்டு போய் டிக்கெட் வாங்கிட்டு வருவாருன்னு பார்த்தா ஹோட்டல்ல போய் மூக்கு பிடிக்க தின்னு கண்ணதாசன் தான். அதே கண்ணதாசன் என்ன சொல்றாருன்னா, நானாவது ஹோட்டல்ல போய் மூக்கு பிடிக்கதான் தின்னேன். கருணாநிதி பண்ண வேலை என்ன தெரியுமா? அந்த மாதிரி இடத்துக்கே போய் காசு கொடுக்காம தகராறு பண்ண வேலை. ஆமா, வனவாசத்தை படிங்க, சிரிப்பா சிரிக்கும். ஆமா, வனவாசத்துல படிங்க. அவன் தான் வனவாசம் போய் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டீங்க. நம்ம அங்க மாசம் அடிக்கும். இல்ல சார், அங்க இருந்து வருவோம் சார். என்ன சொன்னீங்க அப்படின்னா, இதே நான் முன் வச்சேன் ஒரு நம்ம பேசும்போது அப்படியே சொன்னா, ஆமாங்க நாங்க அரசியல் படம் தான் இருக்கோம். எங்க ஸ்டாலின் வந்து பாத்தீங்கன்னா இதை வச்சு அரசியல் தான் பண்றாரு, எங்க முதல்வர் இதை வச்சு அரசியல் தான் பண்றாரு மெட்ரோ ப்ராஜெக்ட. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. நான் கேட்கிறேன், ஒரு மெட்ரோ, நீங்க மெட்ரோ வரைக்கும் போயிட்டீங்க, இது கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் மெட்ரோவும் சரியா? இல்ல, திரும்ப சேனல்ல வீடியோ போட்டிருக்காரு சார், அவரே திரும்ப ஒரு ஷூட்டிங் இதை வந்து பெருசாக்குறாங்க சார். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்க வந்து கண்டிப்பா வந்து எப்படி பண்றீங்க பாருங்க, நாங்க வந்து மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கும் மெட்ரோ கொண்டு வருவோம். இப்ப யாசர் பண்ணலன்னு சொன்னா இன்னைக்கு கேவலமா இல்லையா சார் அரசியல்? என்ன சார் இது? அது கூட பரவாயில்ல. நீங்க அதுல சென்னையில 4000 கோடி ஏப்ப விட்டாங்க முழுகி, ஒரு சாலையும் குண்டும் குழியுமா இருக்கு. நீங்க மெட்ரோ விட்டுருங்க, ரோட்ல இங்க இருந்து இப்ப இந்த கோடம்பாக்கத்துல இருந்து நீங்க போங்க போரூருக்கு போய் பாருங்க, இடுப்பெல்லாம் உடைஞ்சு போகுது. யாரையா பாக்க? யார பாக்க? உம்மா பார்த்தாலே தெரியுதே நீ எப்படி யார் இடுப்ப பாப்பீங்க தெரியும். அதாவது பாதாள சாக்கடத்துக்கு போட்டீங்க, கீழே போற சாக்கடெல்லாம் மேல உங்க அறிவு மாதிரி வலிஞ்சு கொட்டுது, ரோட்ல பொத்தன்னு வெளில வருது, வலிஞ்சு கொட்டுற மாதிரி. மழை பெஞ்சா வராம அப்புறம் என்ன உள்ள அடங்கிட்டு இருக்குமா? சொல்றேங்க, தமிழகத்தின் அரசியல் பாதாள சாக்கடையே திமுக தான். ஆமா, நீங்க நல்லா மூக்கு பிடிக்க தின்னீங்கன்னா அப்புறம் கக்கூசுக்கு போகாம அப்புறம் என்ன ஆத்துக்கா போவீங்க? அப்ப நானே மாலை போட்டிருக்கேன். அப்புறம் பதில் சொல்றேன், நான் பேர கக்கூசுல சென்னை முழுக்க ஒரு பொங்கி வெளில வருதா? அப்புறம் இதெல்லாம் போட முடியுமா? நம்ம மாதிரி இருக்காங்க 4 பேர் மட்டும் தான் போறோமா தமிழ்நாட்டுல? அப்ப ஸ்டாலின் தங்கமாவா போறாரு? எல்லாரும் தான் தங்கமா போறாங்களா? சொல்ல முடியாது. வெளியில கூட கக்கூஸ் வச்சாலும் வச்சிருப்பாரு. வெளியில கக்கூஸ் வச்சாலும் போறது என்ன இருக்கும்? அது வெளியே போற. அப்புறம் என்ன? இல்ல, நானு இன்னொரு விஷயம் கேக்குறேன் ஐயா. ரீசெண்டா வந்து சோசியல் மீடியால ஒரு கமெண்ட் போயிட்டு இருக்கு. அது இந்த போட்டோவை வெங்கல சிலைக்கெல்லாம் உளி அடித்த காலம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு போட்டோ வெங்கல சிலைக்கு உளி அடிக்கிறாங்க. வெங்கல சிலைக்கு உளி அடிக்க கதை தெரியுமா? அது நான் சொல்றேன். இது என்ன தெரியுமா? திடீர்னு நுழைந்தாராம் இவர். திடீர்னு நுழையும் பொழுது அங்க கேமராமேன் அப்படி பேக் ஆங்கிள் இருந்து ரெடியா காத்திருந்தாராம். இவர் நுழைய போகிறார் என்று தெரிந்து. எப்படி இவர் திடீர்னு நுழையாருன்னா கேமராமேனுக்கு எப்படி தெரியும் இவர் நுழைய போறாருன்னு? கருணாநிதி குடும்பம் உள்ள நுழைஞ்சிரும். அது தெரிஞ்ச விஷயம் தான் சரியா? ஆனா திடீர்னு நுழைந்த உடனே அந்த சிலை கையை பிடித்தார். பொம்பளை சிலையா இருக்கும் நான் கூட பார்த்தேன். அந்த தெய்வாதீனமா ஆம்பளை சிலையா இருக்கு சரியா? அதுல அப்படி துணியை வைத்து செதுக்கினார். வெங்கல சிலை எங்கேயா உளியை வச்சு செதுக்குவீங்க? அப்பதான் ஞாபகம் வந்துச்சு. இதே மாதிரி வெங்கல சிலையை உளியை வைத்து செதுக்குவது போல கருணாநிதி உளியின் ஓசை அப்படின்னு ஒரு படம். அதுலப்பா அந்த படத்தை நீங்க 2 மணி நேரம் உட்காந்து பாத்துட்டீங்கன்னா கிழவனின் இம்சை அப்படின்னு அந்த படத்துக்கு நியாயமா பேர் வச்சிருக்கணும். உளியின் ஓசை. இதுக்கு அவார்டு வேற அவங்களே கொடுத்துக்க வேண்டியதுதான். அவார்டு வாங்கியது கருணாநிதி, அவார்டு பெற்றுக் கொண்டது கருணாநிதி, அவார்டு கொடுக்கப்பட்டதும் கருணாநிதி. இவ்வளவு பொறாமையில பொங்குறிய. Wait a minute. Who
பொறாமையிலே பொங்குறீங்க, நாசமா போயிருவீங்க. சார் போங்க சார் என்ன போங்க? இவ்வளவு பொறாமையில பொங்குறீங்க ஒரு மனுஷனை பத்தி. ஒரு அளவு தாயா பொங்கணும், இப்படி எல்லா பொங்காதீங்க. உரிமையும் இருக்குது. நீங்க அசிமா கூட 2 வார்த்தை திட்டிடுங்க. என்ன நான் வாங்கிக்கிறேன். ஆமா உங்களுக்கு தேவைப்பட்டா அவர் கருணாநிதி கூட திட்டிடுங்க. சும்மா. அதோட அவர் தாங்கிப்பாரு. ஆனா இதெல்லாம் பொறாமல்லாம் சொல்லாதீங்க. அப்புறம் பொறாமை இல்லாம அப்புறம் என்ன? அப்புறம் என்ன இதுக்கு பேர் என்னவா? என்னது சார், இப்போ நான் பொறாமப்படுறேன். இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்லாட்சி கொடுக்குறேன், நீங்க பொறாமப்படுறா பார்க்கலாம். மே மாசம் 107 கொலை, ஜூன் மாசம் 117 கொலை, ஜூலை மாசம் 137 கொலை, ஆகஸ்ட் மாசம் 112 கொலை, செப்டம்பர் மாசம் 122 கொலை, ஆகஸ்ட் 13 நாள் நடந்தது மட்டும் 52 கொலை, மொத்தம் 6 மாசத்துல 644 கொலை. சொல்லுங்க. ஏய், அவன் செத்துட்டான்டா. என்ன வாழைக்கொலையா? வாழைக்கொலையா? நடத்துறாங்க இவங்க. பதில பாத்தீங்களா? கம்பெனி என்ன கொலை? பதில எவ்வளவு திமிரா பேசுறத பாருங்க. இதுதான் வாழைக்கொலை. திமுக ஆட்சியில இதுக்கு மேல கூட நடக்கும். நல்ல அந்த அரிசியை வச்சுதான் ஒரே சுத்தி பாட்டுங்க. ஐயா உட்கார வச்சு கும்மி எடியம்மா கும்மி எடி கும்மி எடியம்மா கும்மி அந்த கொலை. அந்த கொலை 644 பேர் செத்துருக்கான்னு சொல்றேன். வாழைப்பழையான்னு கேக்குறீங்க. கூச்சநாச்சமே கிடையாது. ஒரு அரசியல் சார்ந்த பெருசா என்னமோ பேசுறீங்க. எந்த மத்த ஆட்சியில நடக்கலையா? எங்க ஆட்சியில தான் நடக்குதா? இதுக்கே பதில் சொல்லியே முத அவர் சொல்ல முடியாது. சரி ஓகே சார். இப்போ நேத்து இது என்ன சொல்லுங்க. எல்லா இடத்துலயும் எல்லா நேரத்திலயும் எல்லாம் நடக்கத்தான் செய்யும். ஓரளவுக்கு அவங்களும் சுய பாதுகாப்போட தான் வாழணும். போட்டுக்க போ, நல்ல ஒரு லாக் செஞ்சு பூட்டி சாப்பாடு வந்துடும். கக்கூசு தூக்கியாந்து வைப்பாங்க கீழே. ஒழுங்கு போறதுக்கு ஜக்க போடுறது பக்கத்துல வைப்பாங்க. அதையா வேலையாட்கள் சேவர்கள் இருப்பாங்க. நான் என்ன துணை முதலமைச்சரா? வெளியில போய் வாய்க்கு நீ ஒரு கருவுக்குள்ள வெளியில போய்தான் ஆகணும். அதெல்லாம போய் வந்துருக்காங்க. அவர் சொல்றாரு பாருங்க, நீ ஏன் வெளியில போறேன்னா கூட்டிட்டு போவான். நான் பேச்சு இது நீங்களா பேசவே கூடாது. இவ்வளோ நீங்க பேசிட்டு இல்ல கூட்டிட்டு போன என்ன திமுக வேற உள்ள வந்துருவாங்க. What? Bro, what are you talking about, man? அதுதான் கூட்டிட்டு போக சொல்றேன். கூட்டிட்டு போங்க. உஷாரு ஓரஞ்சாரம் உஷாரு உடன்பருப்பு வரோம் உஷாரு அப்படின்னு நாம வந்து ஜாக்கிரதையா இருக்கணும். இப்போ அந்த ஃபேமஸான பாட்டு இந்த ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போறாரு, அந்த பாட்டு இந்த லட்சம் யூஸ் பண்ணுவீங்களா? இப்ப லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்துருச்சு. பண்ண மாட்டோம். அது இல்ல வேற வந்து நான் சொல்றேன் ஸ்டாலின் தான் வந்தாரு வாயில தூக்கி வச்சாரு. நான் இது வாழைப்பழத்தை சொல்றேன். வச்சாரு வாயில வச்சாரு. வாழைப்பழம் இப்ப நீங்க சொன்ன பூட்டு போட்டு போன்னு சொன்னீங்க. ஐயா நீ ஒண்ணு சொல்லிட்டு நான் உசா நான் சொல்ல பூட்டு போட்டு போ எப்படி சொன்னீங்க? அந்த மாதிரிதான் வச்சாரு. வாழைப்பழத்தை வச்சாரு. வாயில வச்சாரு. வாழைப்பழத்தை தூக்கி வச்சாரு. 644 கொலைக்கு வாழைக்கொலை அதான் பண்ணிட்டாரு. அப்படியா? ரைட் ஓகே. ஒரே 4 வருஷம் கஞ்சா பெருகி போச்சு. பாலியல் அதிகமாயிடுச்சு. கொலை அதிகமாயிருச்சு. கற்பழிப்பு அதிகமாயிருச்சு. அதை விட அதிகமா என்ன ஆயிடுச்சு தெரியுமா? இவங்க சொத்து சேர்த்தது அது பல மடங்கு. எதையுமே கண்டுக்கிறது இல்ல. எனக்கு என்ன இருக்கு கேட்டா சொல்ல வாய் பிடிச்சதோ மாங்காய் பிடிச்சதோ அப்படின்னு பேசுவார் அவரு. உதயநிதியை கேட்டா அவர் வந்து அறிவு திருவிழா நடத்துவாரு. அறிவே இல்லாத இவர்களெல்லாம் வந்து அறிவு திருவிழா நடத்துறாங்க. மக்களை வந்து பாருங்கடா, முதலமைச்சர் பதவிங்கிறது எவ்வளோ அருமையான ஒரு பதவி. மக்களாக அவங்களுக்கு வாக்களித்து கொடுத்த பதவி. அதுக்கு ஒரு 5% வந்து மனசாட்சியோடு பயன்படுத்தணும். சுத்தமாக சொத்து சேர்க்கறதுலே இருக்காங்க. சொத்து சேர்க்கணும். அது எவ்வளவு சேர்ப்பீங்க? கருணாநிதி நீ என்ன பண்ண முடியும்? மிஞ்சி போனா இல்ல நான் கேக்குறேன், மிஞ்சி போனா ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு ஒரு டோப்பா வச்சுக்க முடியும். ஆமா, அதை கடந்து வேற என்ன பண்ண முடியும்? வேற என்ன பண்ண முடியும்? சாப்பிட முடியாது. என்ன ஒரு 2 லட்சம் ரூபாய் நாயை வாங்கி
வாரத்துக்கு ஒரு வாட்டி கட்டி பிடிச்சி போட்டோ எடுத்து போட முடியும். வேற என்ன பண்ண முடியும்? எதுக்கு 2 கோடி இவ்வளவு ரூபாய் சொத்து? கார்ல போக முடியும். எவ்வளவு சரியா? சொத்து? இது எவ்வளவு கடந்து சொத்து? ஒரு மனிதனுக்கு என்ன தேவை இருக்க முடியும்? நீ என்னதான் சொத்து சேர்த்தாலும் நீ என்ன பண்ணாலும் யார் சொத்து என்ன சேர்த்தா தெரிய அவங்களுக்கு இருக்க வந்துச்சு? தொழில் ஐயா, வருமானமே கோடிக்கணக்கா வருது. அவன் என்னதான் சொத்து சேர்த்தாலும் எப்படி தொழில் எப்படி வந்துச்சு? இல்ல, இல்ல. எப்படி வந்துச்சு எவ்வளவோ சொத்து அப்படித்தான். சேர்த்தா கூட கடைசியில் என்ன நடந்தது? குழிக்கு பிச்சை எடுக்க வேண்டிய போச்சு இல்ல. ம். அங்க போயிட்டு என்ன வந்து இதுல புதைக்கல, மரினால புதைக்கல, ஏன்னா கூவக்கரையில தான் புதைக்கிறாங்கன்னு சொல்லி போய் சொல்லி தானே அந்த குழியை வாங்கி அதுக்கு மேல வச்சது ஊசி போன ஒரு தயிர் வடை. பேப்பர் ஏன்னா அது முரசொலி பேப்பர், அதுக்கு ஊசி போன தயிர் வடை, அவ்வளவுதான் மிஞ்சும். சரியா? அவ்வளவுதான். உண்மை உண்மை. இது வந்து வேற என்ன மிஞ்ச போகுது? எல்லாருக்கும் பொருந்தும். எனக்கும் போறதும் உங்களுக்கும் போறதும் எல்லாருக்கும் போறதும். செத்த பிற்பாடு அவ்வளவுதான். ஒண்ணும் போறது இல்ல. அந்த ஊசி போன தயிரோடையும் முரசொலி பேப்பர் படிக்க போறது இல்ல. ஊசி போனோடய சாப்பிட போறது இல்ல. சிங்கிச்சா சிங்கிச்சான்னு பாட்டு பண்ண அவர் காதுல கேட்க போறதும் இல்ல. ஐயா இப்போ எதுக்கு இவ்வளவு சொத்து? இன்னொரு டீடைல் நான் கொடுக்குறேன். மக்கள் கொடுக்கலாமேண்ணா, எவ்வளவு ஏழைப்பாளைய மக்கள் இருக்காங்க. இருங்கம்மா ஐயா, இன்னொரு கேள்வி. இந்த போக்சோ சட்டம்னு ஒரு தெரியும், இதுவா நம்ம கொலை கற்பழிப்பு எல்லாமே நடக்குது. ஓகே, இப்போ போக்சோ கேஸ் வந்து ஐயா கடந்த இந்த 15 நாட்களுக்குள்ள ஒரே நாளில் 7 போக்சோ வழக்குகள் வந்து பதிவிடும் ஒரே நாள்ல. ஒண்ணு வந்து தஞ்சாவூர்ல 13 வயசு சிறுவனுக்கு பாலியல் தொல்லை, சிறுவனுக்கு. ஓகே. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே கல்லூரி மாணவி கர்ப்பம் போக்சோ. பொள்ளாச்சியில் தனியாக இருந்த பெண்ணின் வீட்டிற்கு அத்துமீறி நுழைந்த பாலியல் வன்கொடுமை. மதுரையில் 7 மாணவிகளுக்கு பாலியல் வன்கொடுமை. ஆடு மாடுகளை மேய்க்க சென்ற சிறுமியை பாலியல் வன்கொடுமை. தஞ்சாவூரில் 13 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த முன்னாள் ஆசிரியர். ஈரோடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பேராசிரியருக்கு கல்லூரி முதல்வர் பாலியல் தொல்லை. அதாவது பாருங்க, விவசாயம், அரசு பள்ளி, காலேஜ் எல்லாமே டச் ஆகுது. ஓகே, இப்போ இத பத்தி உங்க கருத்து சொல்லுங்க. இதை பற்றி என்ன சொல்கிறது? இதுதான் நாங்கள் தான் போஸ்டர் சட்டத்தில் எல்லாத்துலையும் கைது பண்ணியிருக்கோம்ல. கைது பண்ணி அவனை கொண்டு உள்ள அடைச்சிருக்கோம்ல. அப்புறம் எதுக்கு மக்கள் எப்படி பாக்குறாங்க? ஐயா நீங்க சொல்றது வந்து அபத்தமா இருக்கு ஐயா. எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அப்பா நாங்க பேண்டு முடிச்சிட்டோம், கழுவிட்டோம்லப்பா, கழுவாமையா வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி மக்கள் பாக்குறாங்க. நீங்க சொல்றது அபத்தமா இருக்கு. இல்ல, அபத்தமா இருக்கு. என்ன அபத்தம்? கற்பழிப்பு நடந்துருச்சு, சரி, ஒண்ணு நடந்துச்சு, ஓகே. கன்னிசா நடக்குது, கொலை நடக்குது, இந்த மாதிரி வந்து பாலியல் வன்கொடுமைகள் நடக்குது, பெண்களுக்கு மீதான குற்றங்கள் தொடர்ந்து நடக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். பிரிவென்ஷனுக்கு என்ன பண்ணீங்க ஐயா? பிரிவென்ஷனுக்கு தான் காவல்துறை தான் நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கு. பிரிவென்ஷனுக்கு வந்து கேள்வி கேட்டு பதில் சொல்ல முடியாம அங்கீசா வாங்கி மாட்டிட்டு இருக்கீங்க எல்லாரும். ஆமா, இந்த அம்மா தான் காவல்துறை அதிகரிப்பு இல்ல, இவங்களை சுத்தியே காவலரை வச்சுக்கிறது. பாரத பிரதமரை நீங்க மரியாதை கூட சொல்றீங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா தட்டத்துக்கு போகும்போது கீழே வந்து அவரும் போயிருக்கலாம், உழுந்திருக்கலாமே சொல்லும் போது இப்படி பேசாத. ஒரு இந்தியாவின் பாரத பிரதமரை ஒரு மாவட்ட செயலாளர் மேடமாளில் நின்றுகிட்டு என்ன வேணா இருக்கட்டும், அவன்லாம் தீர்த்து கட்டணும். என்ன வார்த்தை அது? அதெல்லாம் தவறான வார்த்தைகள். அப்புறம் நியாயப்படுத்துறீங்க. பொம்மை என்ன பண்ணிட்டு இருக்காரு? நடவடிக்கை எடுக்கல. யார் நடவடிக்கை எல்லாம் எடுப்பாங்க? 6 மாசம் போனோம். 6 மாசம். அதான் அக்கா சொல்லுதுல 6 மாசம். 6 மாசத்துக்கு அப்புறம் யார் சொன்னா? நாங்க சொல்றோம், நாங்க தான் 26லயும் முதலமைச்சர். முடிச்சுக்கலாம். எல்லோரையும் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டை காப்பாற்றும் ஐயா. பொழுது போம் ஐயா. நான் காலையிலே முடிவு பண்ணிட்டேன், இனிமேல் நான் வந்து உங்க கூட பேச வரும்போது இந்த பக்கம் ஒரு ஹோலி வாட்டர், இந்த பக்கம் அந்த மயில் இருக்க எல்லாரும் அப்பப்போ தூக்கி திருவிழா காத்தாடே ஓடிட்டும் ஐயா, அப்பாடே போ அப்படின்னு முடிச்சு விட்டுறேன் லலிதா. யார சொல்றீங்க? எங்க ஐயா அவர் சொல்லாதீங்க. அவர் 65 வயசுக்கு இளைஞரில் இருந்தாருங்க அவரு. ஐயா முதல்வர் ஐயா இருந்து என்ன பண்ணாரு? இருந்தாரு, சரி, இருந்து என்ன பண்ணாரு? இவ்வளவு ஸ்ட்ராங்கா வளர்த்திருக்காரு. வளர்க்கலையா? கொட்டி போச்சு. எங்க வளர்க்கறது? அவ்வளவுதானா? முடிச்சிருவோமா இன்னைக்கு? அவ்வளவுதானா?
சரி, அப்போ சாத்தானா அப்போல போயிடுமா? ஆட்சி சரியில்லை, ஆ? இது ஊழல் ஆட்சி, ஆ, லஞ்சம் ஆட்சி, ஆ, கஞ்சா ஆட்சி, ஆ, பாலியல் ஆட்சி, ஆ, கொலை நடக்கிற ஆட்சி. ஆ. இது வந்து கட்டுப்படுத்த முடியாத ஒரு துணை முதலமைச்சர், அதற்கு மேல முதல்வர். இவரெல்லாம் அறிவு திருவிழாவை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஐயா, இறுதியா உதயநிதி அவர் என்னன்னா எல்லாமே ஓகே ஆயிடுமா? சிஎம் அவர் மாட்டானா இந்த மாதிரி சேஞ்சஸ் இருக்குமா? ப்ரிவென்ஷன் இருக்குமா? குற்றம் கம்மியா நடக்குமா ஐயா? பொறுத்திருந்து பாருங்க, பாருங்க. பொறுத்திருந்து பாருங்க. நாங்கெல்லாம் இருக்கணுமே, 26ல அதுக்கு நாங்கெல்லாம் இருக்கணுமே. 26 ஆட்சியில 26 தேதியா? 26 ஆட்சியில பொறுத்திருந்து பாருங்க. ஓகே, அட ஓகே. சொல்லவே வருவாரா வர மாட்டாரா? வருவாரு. எங்க எங்க வருவாரு? வருவாரு? ஆ, எங்க?